எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கொடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட வந்தாலும் துளியும் என்னை நெருங்காது. எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கொடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். ஏற்றமாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னிலே தாங்கிடும் உள்ளங்கை அழகு. சறுக்கலாய் தோன்றும் பாதைகளிலெல்லாம் பின்னலாய் தாங்கிடும் விரல்கள் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. நான் எந்த நிலை என்றாலும் என்னை விட்டு போகாமல் நிற்பதெல்லாம் அழகு. விட்டு கொடுக்காத பேரழகு. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். எந்த நிலையிலும் ஆராதித்திடுவேன் என் இயேசுவை முழு மனதோடு ஆராதித்திடுவேன். இயேசு கிறிஸ்துவின் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு சார்லி சைமன் மற்றும் ஜெனிஃபர் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு நாள். அவருடைய பிறந்த நாளை நம்ம ஒவ்வொரு வருடமும் பிறநாட்கள் தனித்தனியாக கொண்டாடி வருவார்கள். அதே போல இன்றைக்கு திருமண நாள் என்பது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். 20 நாள் இணைந்து நீங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு நாள். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றுக்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான்.
தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விழா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். மனிதன் அவன் மனைவி ஆகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர். ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திரு வசனங்கள் 1, 2 மற்றும் 9 முதல் 18 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு. இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பதும் உங்களுக்கு தெளிவாக தெரியும். உங்கள் அன்பு கள்ளமற்றதாய் இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையையே பற்றி கொள்ளுங்கள். உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கலிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட
மதிப்புக்கு உரியவர் என எண்ணுங்கள். விடாமுயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் ஆண்டவருக்கு பணிபுரியுங்கள். எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். வறுமையுற்ற இறை மக்களோடு உங்களிடம் உள்ளத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். விருந்தோம்பலி கருத்தாய் இருங்கள். உங்களை துன்புறுத்துவோருக்கு ஆசி கூறுங்கள். ஆம், ஆசி கூறுங்கள், சபிக்க வேண்டாம். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுவுங்கள். நீங்கள் ஒரு மனத்தவராய் இருங்கள். உயர்ந்த மனப்பான்மை கொள்ளாமல் தாழ்நிலையில் உள்ளவர்களோடு நன்கு பழகுங்கள். நீங்கள் உங்களையே அறிவாளிகள் என கருதி பெருமிதம் கொள்ள வேண்டாம். தீமைக்கு பதில் தீமை செய்யாதீர்கள். எல்லா மனிதரும் நலமென கருதுவதை பற்றியே எண்ணுங்கள். இயலுமானால் உங்களால் முடிந்தவரை எல்லோரோடும் அமைதியுடன் வாழுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. இயேசு கூறியது, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. சாமி சைமன், ஜெரிகா இவர்களை இங்கே கூடியிருக்கிற தந்தையர்கள் பேராலும் குறிப்பாக கர்தினால் சாமி மற்றும் அவருடைய தந்தையர்களும் எங்கள் சிறந்தந்தை தந்தை போஸ்கோ அவருடைய பேராலும் மணமக்களையும் இங்கே வந்திருக்கிற அனைவரையும் கரங்கள் தட்டி வரவேற்கிறேன். இது கடவுளுடைய செயல் நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. அப்புறம் பார்த்தோம்னா சார்லி, சைமன், ஜெனிகா இந்த பார்க்கும்போது சார்லியுடைய சார்லியுடைய பெற்றோர் உண்மையாகவே பல பெண்களை சார்லிக்காக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பெண்களை பார்த்ததுனாலும் கடவுள் ஜெனிகா சார்லி கேட்கிற ஒரு தெய்வீக துணை என்பதை கடவுளே கொடுத்திருக்கிறார் இல்லையா? இதை சார்லி உணர்றீங்களா? நிச்சயம். அதே போல ஜெரிகா கூட ஜெரிகாவின் பெற்றோர் பல
வேலை இடது பக்கம் தான் இருந்துச்சா? எந்த பக்கம் எடுத்தாங்க? ஆனா இதையும் சரிதான். ஓகே, இதையும். ஆனால் இதயத்துக்கு பக்கத்துல அவங்க உட்கார்ந்து இருக்கணும் ஜெயிட்டா அப்படின்றதுக்காக அல்ல. ஆனா அது உண்மைதான். நீங்க என்ன சொல்லப்படுதுன்னா இதையவே ஜெயிட்டா அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? ஏன்னா நீங்க இன்னைக்கு வாங்க இப்போ சொல்லுங்க இல்ல கட்ட முடியாது சொல்லுங்க. இதே ஹீரோயிஸ்டிக் நீங்க சொல்லுங்க. அவங்க என்ன உங்களுக்கு மெயின் உடல் சரிங்களா? மெயின் உடலே பார்த்து சொல்லுங்க. வெரி குட். அதே மாதிரி கல்யாணம் பண்ணுறவங்க சொல்லிக்கிறீங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இங்க என்னன்னா மக்கள் இது வெளிநாட்டுல திருச்சியில் எவ்வளவு அழகா யோசிக்கிறீர்கள். இருவரும் ஒரே உடல் என்பதால் ஒரு உடல்ல ஒரு இதய சார்பினால் உடலாகவும் பெண்ணானவள் இதயமாகவும் இருக்கிறார். இதயம் நினைப்புச்சுன்னா அவ்வளவுதான். இதயம் ரொம்ப அழகா சாஃப்டா துடிக்கணும். எப்படி லப்டப் 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 அதுக்கு ஒரு துடிப்பு, இதய துடிப்பை வைத்துதான் உடலின் இயக்கம் இருக்கும். எஸ் ஆர் நாட்? அப்ப பாருங்க கடவுள் எவ்வளவு அழகா பொறுத்திருக்கு. இப்போ இதய அறுவை சிகிச்சை என்ன பண்றாங்க, பார்த்து பார்த்து அதாவது உடல் திசுக்கள் அணுக்கள் ரத்த நாளங்கள் எல்லா வகையிலும் சரியா இருந்தால் மட்டும்தான் அந்த இதயத்தை பொருத்த முடியும். சிஸ்டர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா, பொருத்துவாங்க. அப்போ இங்க இதயமாகிய ஜெனிட்டாவையும் மெய் உடலாகிய சார்லையும் ஒரே உடலாக கடவுள் இணைக்கிறார் என்றால் இவர்கள் இருவரும் பொருத்தமா இருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். எனவே கிளாப் பண்ணி கடவுள் நன்றி சொல்லலாம். ஒரு பொருத்தமானவர்களை கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எஸ், நீ உணர்றீங்களா? எனக்கு பொருத்தி இருக்கக்கூடியவர் தான் ஜெனிட்டா, அதே மாதிரி எனக்கு பொருத்தி இருக்கிறவன் தான் இவர். சரிங்களா? ரெண்டு பேருமே கடவுளால் தேர்ந்தெடுத்து பெற்று ஒரே உடலாய் இணைக்கிறார். நீங்க ரெண்டு பேரும் ஒரே உடலாக மாறி என்ன செய்றீங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இணைந்து கிறிஸ்துவுக்குள் உங்களை மறைத்து விடுகிறீர்கள். இப்போ யார் வெளிப்படுகிறார்? Christ one who is exhibited. ஓகே, அப்ப இயேசுதான் உங்களில் வெளிப்பட வேண்டும். என்ன சொல்லிட்டா சார்லி? இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒரே உடலாகி யாருக்குள் இணைந்து விடுகிறீர்கள்? இயேசு கிறிஸ்துவுக்குள். எனவேதான் இது அருள் சாதனம். கிறிஸ்து வெளிப்படுகிறார் என்றால் அதுதான் அருள். அருள் வெளிப்படுகிறது. இது அருள் சாதனம் என்றால் நீங்கள் இருவர் தான் அருள் சாதனம். உங்கள் வழியாக தான் அருள் அணை கடந்து வர வேண்டும். அதே போலதான் பெற்றோர், திருமணமான ஆணும் பெண்ணும் அவர்கள் வழியாக தான் இறைவனுடைய அருள் வர வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம். எனவே இதை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்ற வாக்கு நீங்க கொடுக்கிறோம். சரிங்களா? ஓகே, அப்போ உங்கள் கடவுள் பொருத்தி இருக்கிறார். இது கடவுளுடைய செயல். நீங்களும் இயேசுவும் ஒன்றா இணைந்து இந்த குடும்பத்தை நடத்த போறீங்க. நீங்க மட்டும் தனித்து விடப்படல. சரிங்களா? கணவன் மனைவி அதாவது தாய் தந்தையை விட்டு என்ன மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். பெண்களை கேட்டாங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்சமான வார்த்தை எதுங்க? கணவன் அதாவது கணவன் தாய் தந்தையை விட்டு மனைவியோடு ஒன்றித்திருப்பான். இந்த வார்த்தை தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டுட்டுன்னா பெற்றோரை துரத்திடுச்சுன்னு இல்லை. அது என்னன்னா இது ஒரு மரத்துல இருந்து பழம் அந்த கிளையில இருந்து கீழே விழுதுன்னா என்ன அர்த்தம்? அது தனியாக ஒரு மரத்தை உருவாக்குவதற்கு ஆற்றல் பெறுகிறது என்றால் அதே மாதிரி நீங்க ஒரு தனித்த ஒரு குடும்பத்தை பெற்றோரை எல்லாம் தள்ளிவிட்டால இரு குடும்பத்தையும் ஒன்றாக இணைக்கிறீர்கள். இப்ப ஜெனிட்டா குடும்பம், சார்லி குடும்பம், இப்ப ரெண்டு குடும்பத்தையும் கடவுள் என்ன செய்கிறார்? ஒரே குடும்பமாக ஒன்றிணைக்கிறார். அப்ப பாருங்க எவ்வளவு அழகான ஒரு உறவு முறைகளை ஏற்படுத்துகிறார். இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். சரிங்களா? ஜெனிட்டாவும் சார்லியும் ஒன்றாக இணைந்து இன்று முதல் கடைசி வரை பழமையான புதுமை ஏதும் வரை குடுகுடு கிழவி கிழவனாகும் வரை கல்லறைக்கு போகும் வரை நீங்கள் இருவர் தான் ஒரே உடலாய் இணைந்து கிறிஸ்துவில் என்று வாழ வேண்டும். சரிங்க மக்களே? மூணு பேரும் பிரிஞ்சிருக்கவே கூடாது. ஓகே, அப்போ ஒன்னா ஜெனிட்டாவும் சார்லியும் ஒன்றா சேர்ந்து தினந்தோறும் பேசுவீங்களா? நீங்க அழகா ஒரு போஸ்ட் கொடுத்தாங்க. அந்த ஐயா ஒரு போஸ்ட் கொடுப்பான்னு பின்னாடி பிடிக்கிறாரு. அப்படி அவர் லுக் கொடுத்தாரு. பார்த்தீங்களா? அந்த லுக்ல எத்தனை அர்த்தங்கள் இல்ல, ஆனா அந்த அர்த்தம் கடைசி தாக்கப்பட்ட அவர் வரைக்கும் இருக்கணும். சரிங்களா? கல்யாணத்துல அல்லது 2 வருஷம் 3 வருஷம் அப்படி. சரிங்களா? அப்ப நீடித்த நிலைத்த மகிழ்ச்சி கிறிஸ்து உங்களில் தருகிறார். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கணும். ரொம்ப 2ஆம் வசனத்துல ரொம்ப அழகா வச்சு அந்த ரூமை இருக்கிறதுல நீங்கள் கடவுளுக்கு உகந்த பலியாய் உங்களை படைக்க வேண்டும். சரிங்களா? ஒருத்தருக்கு நீங்க கொடுக்கணும், ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். இது எல்லாவற்றும் எதிலிருந்து புறப்படுறதுன்னா அன்பிலிருந்து புறப்படணும். ஓகேவா? சரிங்களா? இன்றைக்கு நீங்க என்ன செய்யணும்னா உரையாடல் தொடங்கணும். என்ன உரையாடல்? இதுக்கு முன்னாடி பேசியிருப்பீங்கல்ல,
இப்போதான் நிச்சயம் முடிஞ்சிட்டோம், ஒரு ஷூட்டுன்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு சிங்கமணிலாம் எடுக்கிறாங்க. இப்போ எடுக்கிற காட்டுறாங்க, அது ஒரு படமாவே போட்டு ரிலீஸ் பண்ணலாம். அப்படியெல்லாம் ஒரு ஷூட்டெல்லாம் எடுக்கிறாங்க. முன்னாடியே பேசியெல்லாம் இருப்பீங்க. என்னதான் பேசியிருந்தாலும் இன்றைக்கு திருமணத்தின் நாளில் நீங்கள் பேச போகிற சமாதானம் என்ற வார்த்தை கடைசி வரைக்கும் வரணும். சரிங்களா? அது மட்டும் இல்ல, இயேசுவோடு பேசணும், ஒருத்தர் பேசணும். அது முதல் கடைசி வரை நீங்கள் கடவுளோடு இணைந்து பயணிகள். கடவுள் நடத்துவார். பயப்பட வேண்டாம். இந்த என்னடா இது புதிய ஒரு வாழ்க்கையா, கடவுள் கூட இருப்பாரு, சொந்த பந்தங்கள் இருக்கிறது, திருச்சபை இருக்கிறது, நீங்கள் மனமையோடு வாழுங்கள். இது ஒரு கடவுளுடைய வாழ்க்கை. இது என்ன வாழ்க்கை? கடவுள் வாழ்க்கை. இது அதாவது இச்சைகளை நிறைவேற்றும் இன்ஸ்டிடியூஷன் அல்ல. சரிங்களா? திருமணம் என்பது கடவுளுடைய படைக்கின்ற பணியை, திருப்பணியை, அவருடைய திருப்பணியை நிறைவாக செய்கிற நேரடி பணியாளர்கள் யாருன்னா குருக்கள் கூட இரண்டாம் நிலை தான் சொல்லுவாங்க. இன்றைக்கு நீங்கள் தான் முதல் நிலை பணியாளர்கள். யாருக்கு? கடவுளுடைய உயிர் தருகிற படைக்கின்ற பணியை தொடங்குகிறவர்கள் யாரு? கணவனும் மனைவி. அப்படின்னா நீங்க இருக்கிற கல்யாணமானவங்களும் இவங்களுக்காக கை கட்டி கடவுள் நன்றி சொல்லலாம். இது கடவுளுடைய பணி. கை தட்டமா இல்ல கவனிக்கல இல்லையா? இது ஒரு கடவுள் பணி. இது ஏதோ ஒன்றை நினைக்காது. இது செக்குலர் லைஃப்ல திருமணம் பண்ணி வாழ்றது இது இறைப்பணி. இது இறைப்பணியை தூங்குங்கள். கடவுள் கூடவே இருப்பார். பிரமாணிக்கமாயிருங்கள். கடவுள் தன் வாக்கில் பிரமாணிக்கமாய் இருப்பது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாய் கிறிஸ்துவில் இணைந்தீர்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருமண அருட்சாதனத்துக்கு இவர்களை கரங்களை தட்டி திருச்சபையோடு சேர்ந்து வரவேற்கிறோம். கூட்டத்தின் முன்னிலையில் உங்கள் அன்பை மாற்று புத்திரைக்கு காத்திருந்தனாய் கொண்டிருக்கிறேன். உங்கள் அன்பை கிறிஸ்து நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏற்கனவே அவர் உங்களை திருமணிக்கிறார் ரட்சித்துள்ளார். இப்போது மற்றொரு திருமணக்காலத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வழங்கி நீங்கள் ஒருவருக்கொருவர் என்று பிரமாணிக்கமாயிருக்கும் திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொண்டு திருச்சபையின் முன்னிலையில் உங்களை உணர்கிறேன். கார்த்தி சைமன், ஜெனிகா, நீங்கள் இருவரும் முழு மன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி இங்கு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாள் எல்லாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கிறீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்களை நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கும் ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்து கொள்ள விரும்புவதால் உங்களது வளர்க்கைகளை சேர்த்து கொள்ளுங்கள். இறைவன் விரும்பும் திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். ஜெனிதாவை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்து என் வாழ்நாளெல்லாம் உங்களை அன்பு செய்யவும் மதிக்கவும் ஆக்கிறேன். முன்னாடி கணவராக ஏற்றுக்கொள்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாக இருந்த என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்மதத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி நம் ஆசையை உங்களுக்கு நிறைவாக
ஜெனிதா என் அன்புக்கும் உடமாளிக்கும் அடையாளமாக இந்த திருமாமலைக்கு தந்தை மகன் தூய ஆவியார் பெயராலே அடையாளமாக இந்த திருமாமலைக்கு தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கிறேன். காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னையே இப்போது. காணிக்கை தந்தோ கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னையே இப்போது. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை நாங்கள் தந்தோமே. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை நாங்கள் தந்தோமே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் என்னையே இப்போது. அனைவரும் இதிலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நிறைவாக செய்யுங்கள். தூயவரான தந்தையும் உலக அனைத்தையும் உருவாக்கியவர், உமது உறவில் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கி அவர்களின் குடும்ப வாழ்க்கை மீது உமது ஆசியை பொழிய திருவுளமானது. இன்று திருமண அருளடையாளத்தால் இணைக்க பெற்ற உமடியார்களுக்காக நாங்கள் உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை மணமகள் ஜெனிட்டா மீதும் உடைய வாழ்க்கை துணைவர் சார்லஸ் சைமன் மீதும் உமது ஆசியை நிறைவாய் பொழிவீராக. உமது தூய ஆவியாரின் ஆற்றல் மேலிருந்து இறங்கி இவர்களின் இதயங்களை பற்றி எறிய செய்வதாக. அதனால் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு அளிக்கும் திருமண உரிமைகளில் மகிழ்ச்சி கொள்வதோடு தங்கள் குடும்பத்தை மக்களால் அணி செய்து திரு அவை வளம் பெறச் செய்வார்களாக. ஆண்டவரே, இவர்கள் இன்பத்தில் உம்மை புகழ்ந்து துன்பத்தில் உம்மை தேடி வருவார்களா. தம் உழைப்பில் நீ இவர்களுக்கு துணையாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து மகிழ்வார்களா. இவருடைய தேவைகளில் ஆறுதல் அளிக்கின்றேன் என்பதை உணர்வார்களா. திரு கூட்டத்தில் உம்மை மன்றாடுவார்களா. உலகில் ஒன்று சாட்சிகளாக விளங்குவார்களா. மேலும் வளமை மிக்க முதுமையை இவர்கள் இங்கு சூழ்ந்து நிற்கும் நண்பர்களுடன் விண்ணரசுக்கு வந்து சேர்வார்களா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருக்கும், எனது ஆன்மா நலமடையும். அப்ப மீது
என் தந்தையாகிய நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு காட்டும் அன்பினால் உங்களை ஒருமனப்படுத்தி கிறிஸ்துவின் அமைதி உங்களில் குடிகொள்ளவும் உங்கள் இல்லத்தில் என்றும் நிலைத்திருக்கவும் செய்திருவாராக. உங்கள் பிள்ளைகள் ஆசியின் நன்மைகள் வாழ்தல் பெற்று அனைவரும் உண்மையான அமைதியுடன் வாழ்வீர்களாக. சாட்சிகளாக திரளுங்கள். இவ்வாறு உங்கள் அன்பை பெற்று இன்னலுக்கும் வலியோரும் இறைவனின் நிலையானிட்டால் உங்களை ஒரு நாள் நன்றியுடன் வரவேற்பார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் உங்கள் அனைவருக்கும் ஆசை வழங்குவாராக. சென்று வாழுங்கள் திருப்பதி நேரே. I want to say a very big thank you to the Almighty God for a successful wedding ceremony. Thank you, Lord, for blessing us to participate with you in this awesome day. I wanted to express my heartfelt gratitude for the sermon today. I thank Reverend Father P. Maria Andu, Reverend Father K.C. Amalapparaj, Reverend Father P.A. Jacob, Reverend Father L. Benedict. Thank you, sisters, for the support and guidance. I thank the singing birds for the joy they bring to everyone. Thank you for it. Congratulations to the slave beauty, Mrs. Jenita, and the charming group, Charlie Simon. Wishing you a lifetime of love and happiness. Stay together, grow together. If love cannot, nothing else can. Thank you all. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா
எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ? அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ? அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா அப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு. கண்டத பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத பையன் தங்கம் மிஸ் பண்ணாத. சாரே சாரு யாரு கால பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுத்தா கால பிரபு தோய். சாரே சாரு யாரு கால பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுத்தா கால பிரபு தோய். வாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு. பூவை தொடுத்து சேல மடிச்சு பொண்ணு வந்தாச்சு.
இப்படி வந்தனா நல்லா இருந்திடலாம், யார் வீட்டுன்னு டெஸ்ட் வச்சிடலாம், இல்ல கை குடிச்சுதா கண்டு முடிச்சிடலாம். நீ ஒண்ணு நான் ரெண்டு, நீ மூணு நான் நாலு, இந்த டீலு இருந்தாலே லைஃப் கூலோ கூலு. மனசெல்லாம் போட கல்யாணம் செஞ்சாலே ஆனாலு முழுசாவே ஒன்லி ஹாப்பி ஃபீலு. ஆட்டம் போட நேரம் வந்தாச்சு, அன்பை கொடுக்க ஆளு கிடைச்சாச்சு. சாரு சாரு யாரு தாராளம் பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுக்கும் தாராளம் பிரபு தோய். சாரு சாரு யாரு தாராளம் பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுக்கும் தாராளம் பிரபு தோய். வாக்கு வெத்தல மாத்தி முடிச்சு பையன் வந்தாச்சு, பூவை தொடுத்து சேலம் அடிச்சு பொண்ணு வந்தாச்சு. பிபி சாரே சாரே யாரு தாராளம் பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுக்கும் தாராளம் பிரபு தோய். சாரே சாரே யாரு தாராளம் பிரபு தோய் அள்ளி அள்ளி கொடுக்கும் தாராளம் பிரபு தோய். சேர்ந்து பாடி அவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வாழ்க்கையின் விசாலமான பகுதியில் அநேகர் நம்மோடு வருவாங்க, ஆனா நெருங்கின நேரத்துல கர்த்தர் மாத்திரம் வருவார். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர்.
கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம்